என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை செய்ய மாட்டேன், வந்தோடனே முந்தோடனே முடிச்சிட்டா. என் கண்ணே பற்றும் போல. என் மாப்பிள்ளை பிள்ளைய எவ்வளவு பாசமா இருக்காங்க. என்ன ஏன் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? என்னது நாங்க உன்னை திட்டுறோமா? உங்க வீட்டுலதான் உன்னை ஒழுங்கா வளர்க்கல, வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ண கத்து கொடுக்கல உனக்கு. ஏம்மா என்ன திட்டுறாங்க? அவங்க தாமா கெட்டவங்க, தப்பான வீட்டுல என் புள்ளைய கட்டி கொடுத்துட்டோம். நீ கவலைப்படாத தாங்க, உன் மாமியார் காரியே இப்படிதான் மோசமா போக. நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த மாதிரி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு. இந்த மாதிரி அம்மாங்கனாலதான் டைவர்ஸ் ரேட் நிறைய ஆயிடுச்சு. அம்மா இங்க என்ன நடக்குது தெரியுமா? என்னமா நடக்குது? பரவாயில்ல சொல்லு, அம்மா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவோம்? உனக்குன்னு நான் தானே இருக்கேன். அத்தை நான் ஒரு 2 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா. இதுதாமா இனிமே உன் வீடு. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? போய் வேலையை பாரு போ. அம்மா அடடே வந்துட்டியாமா? என்ன துணி இவ்வளவு கம்மியா இருக்கு? இது உன் வீடு, இன்னும் 2 மாசம் இருந்துட்டு போ. வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லைங்க அத்தை, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான். மாசமா இருந்தா டயர்டா தான் இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல சுறுசுறுப்பா இருந்தாதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும். எந்திரி எந்திரி, அடுத்த வேலையை பாரு போ 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 போ. அம்மா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா. இந்த மாதிரி நிலைமையில நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். கால் இப்படி போடுக்குவா, கால் அழுத்திட்டுமா வலிக்குதா? அம்மா உனக்கு ஃப்ரூட் எடுத்துட்டு வரேன். ஆப்பிள் எடுத்துட்டு உனக்கு பிடிச்ச ஆப்பிள் எடுத்துட்டு வரேன், சரியா? என் தங்கம். சாரி அத்தை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிடுறது. உங்க அம்மா பொண்ணு நல்லா வளர்த்து இருந்தா தானே இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருந்திருப்பேன். எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்களுக்கு போனை போட்டு உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். இதோட முடிச்சுக்கலாம். அம்மா தெரியாம பண்ணிட்டேன். சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, எல்லாரும் பண்றது தானே. ஏன் நீங்க தப்பே பண்ணது இல்லையா?